அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், காலாகாலத்தில் சில முடிவுகள் எடுக்கும்போது, சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும்போது நமக்கான ஒரு பாதைகள் திறக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? டெசிஷன் மேக்கிங்கிறத இதை எடுக்கலாமா வேணாமா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட தயக்கம் சார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட வீட்டில் சாம்பார் வைக்கிறதா புளிக்குழம்பு வைக்கிறதா இதை உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம், நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம், மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம், இந்த காய் வைக்கலாமா இந்த காயை வைக்கலாமா, இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே மத்தியானம் வந்துடுது சார். இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே மத்தியானம், அதுக்குள்ளே நைட்டு நீங்கள் சாப்பிட வருவீங்களா மாட்டீங்களா, இந்த கேள்வியை கேட்டு அவங்களையும் குழப்பி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்றைக்கு குழம்பக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க. டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டுறாங்க இல்லையா? காலதாமதப்படுத்த இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்கா, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 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 முடிவுகள் எடுக்கிறது இருக்குல்ல, அது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அழகாக நகர்த்தி எடுத்து போக முடியும். சார், சமீபத்தில் என்கிட்ட ஒரு பையன் வந்தான் கவுன்சிலிங்காக. நான் ஒரு கல்லூரிக்கு பேச போனப்போ அந்த பையன் இன்ஸ்டாகிராம்லேருந்து பிங் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ரொம்ப பேசணுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரிப்பா என்ன விஷயம்? பையன் சொன்னான், அண்ணே 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த கல்லூரியில் சேரும்போது என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னாங்கண்ணே. சரி, இப்போ நான் அப்போலாம் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமலே இருந்தது. இந்த 3வது வருடம் முடியும் போது எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ என் காதலை சொன்னேன். நம்ம காதலிக்கலாம், நம்ம நாளை பின்ன திருமணம் பண்ணிக்கலான்றதை நான் போய் சொன்னேன். இப்போ அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்கிறாங்கண்ணே, திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணாக தான் காதலிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணாக தான் மறுபடியும் பேசுனாங்க. இப்போ நான் போய் சொல்லும்போது முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, எனக்காக நீங்கள் பேசுங்களேன்னாங்க. ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளருக்கு என்னெல்லாம் வேலை வைக்கிறாங்க பாருங்கள். நம்ம அப்படி போகும்போது சரி, அந்த ஊருக்கு போகும்போது அந்த பையனையும் வர சொல்லியிருந்தேன், அந்த பொண்ணையும் வர சொல்லியிருந்தோம். எங்களோட ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து, என்னம்மா இந்த பையன் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் தான் உங்களுடைய காதலை சொன்னீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ 3 வருஷம் கழித்து அவர் சரின்னு சொல்லும்போது ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? அந்த பொண்ணு சொன்னாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு சொன்னாங்க. அண்ணே, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை நான் காதலித்தேன், உண்மையிலேயே நான் அவனை காதலிக்கிறேன், அதனால தானே வேணான்னு சொல்கிறேன். ஏம்மா காதலிக்கிறேன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, 2 பேரும் அழகான ஒரு வேலையை தேடுங்க, 2 பேருக்கும் அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், 2 பேரும் அவங்க சொந்த காலில் நில்லுங்க, தகுதியை வளர்த்துக்கங்க, திருமணம் பண்ணிக்க வேண்டியதானே, 2 பேரும் திருமணம் பண்ணிக்க வேண்டியதானே, சேர்ந்து வாழ வேண்டியதானே, 2 பேருக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கலான்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணே நான் அவன்கிட்ட காதலை சொல்லும்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் சரி இல்லைன்னு சொல்லவே இல்லைண்ணே, காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருந்தான், காலத்தை நகர்த்திக்கிட்டே இருந்தான். முடியாதுன்னு சொல்லவே இல்லை. முடியாதுன்னா எதனால முடியாதுன்னு ஒரு வார்த்தையா தெளிவாக முடிவெடுக்க தெரியாதவனோட, இந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்க தெரியாதவனோட நான் எப்படின்னு வாழ்க்கை முழுவதுமாக பயணிக்கிறதுன்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. சாதாரண ஒரு பொண்ணு வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க தெரியாத ஒருத்தனோட வாழ்க்கை முழுவதும் நான் எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கரெக்டு தானே சார்? இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா வேணாமான்னு ஒரு முடிவெடுக்க தெரியணுமே. குழப்பிக்கிட்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தெளிவான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டோம் சார். இதே மாதிரி என்னோட இன்னொரு நண்பர் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அழகான ஒரு வீடு. அந்த வீடு என்னெல்லாம் வேணும்னு ரெக்யர்மெண்ட்லாம் போட்டார். எனக்கு 3 BHK வீடு வேணும், என் பையன் இப்படி இந்த இடத்துக்கு இந்த ரூமில் என் பசங்க இருக்கணும், இதெல்லாம் ரெக்யர்மெண்ட்லாம் போட்டார் சார். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 85 வீடு பார்த்துருப்பார் சார். சென்னைக்குள்ளே மட்டும் 85 வீடு பார்த்துருப்பார். இப்படி இருக்கணும், இந்த லொக்கேஷனில் இருக்கணும், இதில் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும், கார் பார்க்கிங், இப்படி 85 வீட்டில் ஒரு 6 வீடு தேர்ந்தெடுத்தார். அந்த 6 வீட்டில் 4 வீடை தேர்ந்தெடுத்தார். சரி, இந்த 4ல் ஒன்று வாங்கணுமா வேணாமா, 6 மாதம் ஆக்குனார் சார். அந்த 4 வீடை இதான் 4 வீடு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இந்த 4 வீட்டில் ஒரு வீட்டை வாங்கணும். இந்த 4 வீட்டில் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு இங்கே போய் பார்ப்போமா அங்கே போய் பார்ப்போமா, இந்த 4ல் எது பெஸ்ட்டுன்னு மாறி பார்த்து 6 மாதம் ஆச்சு சார். கடைசியாக ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணப்போ 4 வீடு விற்று போச்சு சார். 4 வீடு விற்று போச்சு. கடைசியாக அவர் ஒரு வீட்டை கூட வாங்கலை. திரும்ப வீடு தேடிட்டு இருக்காரு. திரும்ப உட்காந்து இவர் என்னைக்கு வீடை வாங்கி என்னைக்கு பண்ண முடியும்? காலதாமதம் பண்ண வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், சூழ்ச்சி முடிவு துணிவைதல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதுன்னார். என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு முடிவை எடுக்கிறது முக்கியம் கிடையாதுப்பா, அது சரியான நேரத்தில் எடுக்கணும். அதுக்கு காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறது தீதுன்னு சார். ஒரு பணக்காரர், அவன் வீட்டில் நல்ல பணம் இருக்குது,
அவங்க வீட்டில் கிணத்துலேருந்து தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி இல்லை. இப்போ அந்த பணக்கார வீட்டம்மா என்ன பண்ணோம், தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டு கிணறுலாம் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. தள்ளி போய் குடத்தில் தண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நல்ல பணம்லாம் இருக்குது, வசதி எல்லாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போய் தண்ணி தூக்கிட்டு வர்றது. இவங்க வந்து சொல்கிறாங்க, ஏங்க நம்ம வீட்டு கிணத்தை தான் கொஞ்சம் தூர்வாருங்களேன், நம்ம வீட்டு கிணத்தை தான் கொஞ்சம் தோண்டுங்களேன், நம்ம வீட்டு கிணத்துக்குள்ள தான் கொஞ்சம் போர்லாம் போட்டு விடுங்களேன், தண்ணி வர மாட்டேங்குதுங்க, நான் போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கேட்க வேண்டியதாக இருக்கேன். அவர் சொல்கிறேன், அதெல்லாம் மழை பெஞ்சாக்க தானாக வரும், இதில் இப்படி தூர் வரணுமா அப்படி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இழுத்துக்கிட்டே இருக்கார், காலதாமதம் இழுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் கிணத்துல கொட்டினாங்க. கிணத்துல கொட்டிட்டு மறுநாள் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏங்க நம்ம வீட்டு கிணத்துல எண்ணெய் ஊறுதுன்னு நினைக்கிறேங்க, பாருங்க எவ்வளவு எண்ணெயா கிடக்கு, எண்ணெய் ஊறுதுன்னு நினைக்கிறேன், இப்போ மட்டும் நீங்கள் தோண்டினீங்கன்னா எண்ணெய் கிணறு கிடைக்குங்க, துபாய்க்கு நிகராக நீங்கள் சேக்குக்கு நிகராக பணக்காரன் ஆயிருங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், அவருக்கு ஆசை வெளியே வந்ததில்ல. 4 பேரை கூப்பிட்டாரு, கிணத்தை தோண்டினாரு. கரெக்டாக ஒரு 20 அடி தோண்டிருப்பார் சார், எண்ணெய் வரல, தண்ணி வந்துருச்சு. சிறப்பான முறையில் ஆக திறந்து தண்ணி வந்தது. அந்த பணக்கார வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா நம்ம பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இன்னையோட குறைஞ்சிச்சுரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சார் இதை முன்னாடியே தோன்றி இருந்தாக்க இவ்வளோ நாள் அவங்க அலைஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.